நீங்க டெய்லி ஹேர் ஆயில் வச்சுட்டு முடி வளரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேர் growth சைக்கிள் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஹேர் growth சைக்கிளை வந்து 4 விதமா டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஆனஜன், கேட்டஜன், டெலோஜன் அண்ட் எக்ஸ்ட்ரோஜன் டிஃபரன்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆனஜன் சொல்லக்கூடியது ஒரு growth ஃபேஸாக இருக்கும். உங்களோட கேட்டஜன்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு growth இருக்காது. பட் தென் ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி இருக்கும். அண்ட் டெலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபேஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகி கொஞ்சம் முடி வளர்றது நிற்க ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரோஜன்றது உங்களுடைய வளர்ந்த முடி விழுந்து புதுசாக ஒரு முடி முளைக்கும். இப்போ இந்த ஹேர் growth ஃபேஸில் எந்த டைமில் நம்ம முடிக்கு என்ன வச்சா உங்களோட ஹேர் growth ஆகும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த 4 ஃபேஸில் எங்கே நீங்கள் ஹேர் ஆயில் வச்சாலுமே உங்களோட ஹேர் க்ரோ ஆகாது. ஏன்னா ஆயில் அப்படின்றது என்னன்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் பொரிக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு தோசை ஏதாவது சுடும் போது தோசையில் ஊற்றுறதுக்கு, கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்கு, இந்த மாதிரி பொரிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படி இல்லையா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் துரு பிடிச்ச கதவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லூப்ரிகெண்ட்லாம் யூஸ் பண்ணி அது ப்ராப்பராக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குலாம் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில்ன்றது ஒரு லூப்ரிகெண்ட்டாக மட்டும் தான் வேலை செய்யுது. ஸோ அப்போ நம்ம முடிக்கு இதை நம்ம கொண்டு வரும்போது ஒரு ஹேர் growth ஆகுதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ரூட்டில் வந்து பப்பிலாம் நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த ரூட்டுக்கு பேர் வந்து மதர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மதருடைய டெக்னிக்கல் பேர் வந்து பப்பிலா. ஸோ அந்த பப்பிலான்றதுலேருந்து இந்த ரூட் க்ரோ ஆகி வரும்பொழுது அதில் நம்ம அடிஷ்னலாக நம்ம ஒரு லூப்ரிகெண்ட் பேஸ்ட் ஆயில் ஏதாவது நம்ம செலுத்துகிறோம்னு சொல்லும்போது அப்போ அந்த ஹேர் நேச்சுரலாகவே எப்படி ஆகும், லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், மசாஜ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹாட் ஆயில் மசாஜ் எடுக்கிறது, இல்லை ஹெட் மசாஜ் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த மதர்ன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அந்த ஹேர் க்ரோ ஆகும்பொழுது இந்த ஆயில் போய் அந்த இடத்துல உட்காந்து இன்னும் நல்ல லூப்ரிகேட் ஆச்சுன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முடி விழுந்துடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஹாட் ஆயில் மசாஜ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு கரெக்டாக இல்லையான்னு. என்னோட ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. சில பேர் நீங்கள் யோசிக்கலாம் நான் ரெகுலராக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் பட் எனக்கு ஹேர் growth அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்கலாம். அது வந்து பேசிக்கலி உங்களோட மைண்டை பொறுத்து தான். இப்போ உங்களோட சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய சைக்கிள் வந்து எக்ஸோஜன் சைக்கிளாக இருந்திருக்கும், இல்லை டெலோஜன் சைக்கிள் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களோட ஹேர் growth நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆனஜன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஹேர் ஃபால் அப்படின்றது வந்து 70 to 100 ஃபாலிகல்ஸ், அதாவது 70லேருந்து 100 முடி ஒரு நாளைக்கு கொட்டுறதுன்றது கம்ப்ளீட்டாக காமன். இது யாராலையும் தவிர்க்க முடியாது. அப்புறம் அந்த எண்ணெயை தலைக்கு யூஸ் பண்ணுறன்ற கான்செப்ட் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஏன்ஷியன்டான விஷயம். அதாவது இப்போ வந்து நம்ம ஷாம்பு, கண்டிஷனர், நிறைய சோப் பார், ஷாம்பு பார்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். பட் அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு இருந்ததா கண்டிஷனர் இருந்ததுன்னா கிடையாது. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போர்வெல்லாம் எடுக்கும்போது கடைசியாக ஒரு களிமண் வரும். அதில் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைம் பேஸ்டு, ஜிங்க், அயன், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு களிமண் இருக்கும். அதில் ஆக்சுவலாக நுர கூட வரும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க தான் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஸோ அந்த களிமண் எடுத்து தான் ஹேரை வாஷ் பண்ணாங்க. அப்படி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக முடி ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரைனஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தலையில் எண்ணெய் தடவுவாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முடியில் மட்டும் தான் அந்த எண்ணெயை தடவுவாங்களே தவிர ஸ்கேல்பில் தடவ மாட்டாங்க. ஸோ ஆயிலை வந்து நம்ம அதிகமாக கண்டிஷனிங் ஏஜென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸாக, அதாவது அந்த ஆயிலில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் ஏதாவது போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஆயிலுமே உங்களுக்கு மணக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு மல்லிப்பூ அதில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஜாஸ்மின் வாசனை அடிக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணாங்களே தவிர இதுக்கும் ஹேர் growthக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த வீடியோக்கு கன்க்ளூஷனாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆயில் வச்சிருக்கீங்கன்னா அது தவறு கிடையாது. பட் அதை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துறீங்கன்றத ரீசனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நான் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலர் கண்டென்ட்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.